ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கு 10th மேக்ஸு மினிமம் மெட்டீரியல் இருந்து நம்ம தொடர்ச்சியாக இத்தனை நாளைக்கு நம்ம சில கணக்குகள் போடலை. இப்போ தொடர்ச்சியாக நம்ம போடலாம். அதில் எக்ஸாம்பிள் 720, the ratio of the volumes of two cones is 2:3. Find the ratio of their radii if the height of the second cone is double. அதாவது தமிழில் படிக்கிற தமிழ் மீடியத்தில் இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ஓகே, அதாவது ரெண்டு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் எப்படி இருக்குதாம்மா? 2:3. இப்போ முதல் கூம்பின் கன அளவு முதல் கூம்பின் கன அளவு டிவைடட் பை இரண்டாம் கூம்பின் கன அளவு. விகிதம்னாவே நம்ம டிவைட் பண்ணிக்கணும், வகுத்துக்கணும். ஓகே, 2/3 இந்த விகிதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஹைட்டு அண்டு ரேடியஸ் of the radius and height, அதாவது ரேடியஸ்னால் என்னது? ஆரம் மற்றும் உயரங்கள். நம்ம h1 ஆரம் என்னது? r1 அண்டு r2ன்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி உயரம் வந்து h1 அண்டு h2. பட் h2 என்னன்னு கொடுத்துருக்குது இங்கே? h2 ரெண்டாவது கூம்பினுடைய உயரம் முதல் கூம்பை விட 2 மடங்காமா. சரியா? 2h1 எழுதிக்கணும். இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாம். கூம்பின் கன அளவு 1/3 பை r1 h1. r1 ஸ்கொயர் போடணும் நம்ம. r1 ஸ்கொயர் இன்ட்டு h1, அதாவது முதல் கூம்பின் கன அளவு இது, டிவைடட் பை இரண்டாம் கூம்பின் கன அளவு 1/3 பை r2 ஸ்கொயர் h2. அவ்வளோதான், h2. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போ 1/3 பையும் 1/3 பையும் கேன்சல் ஆகிடும். இப்போ r1 r2 ஸ்கொயர் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே? The ratio of the volumes of two cones is 2:3. Find the ratio of their radii. ரேடியஸ்னுடைய ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அதனால் r1 ஸ்கொயர்ட் பை r2 ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்கணும் நம்ம. r1 ஸ்கொயர் டிவைடட் பை r2 ஸ்கொயர். ஆனால் இங்கே h1 இங்கே இருக்குது. h2 எப்படி? 2h1. h2 என்னது? டபுள் தி h1, அதுதான் 2h1. h2 இருக்கிற இடத்துல 2h1 போட்டாச்சு. அப்போ இந்த h1ம் இந்த h1ம் கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஓகே, இப்போ r1 ஸ்கொயர் டிவைடட் பை r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வந்து என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். 4 4/3. 4/3. ஓகே, நெக்ஸ்ட்டு
நம்ம r1 ஸ்கொயர்ட் பை r2 ஸ்கொயர்ட் என்னது 4/3. Therefore we have to find out r1 by r2. ரேடியஸ்னுடைய விகிதங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ விகிதங்களை கண்டுபிடிக்கும் போது r1 ஸ்கொயர்ட் பை r2 ஸ்கொயர்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நம்ம r1 by r2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ r1 by r2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/3. தட் இஸ் ஈக்குவல் டு 4 எப்படி எழுதலாம்? நம்ம 2 × 2ன்னு எழுதலாம். 3 வந்து நம்ம எழுத முடியாது. அப்போ 2/√3. இப்போ r1 by r2 அதனுடைய விகிதங்கள் ஆரங்களின் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதணும். தமிழில் ஆரங்களின் விகிதம் 2:√3. அதாவது ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் அல்லது ரேடி ஈக்குவல் டு 2:√3. இங்கிலீஷ் மீடியம். ஓகே, புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கணக்கு நம்ம 7.19. இதே மாதிரி தான் தி வால்யூம் ஆஃப் எ சாலிட் லைட் சர்க்குலர் கோன் இஸ் 11,088 சென்டிமீட்டர் க்யூப். இதை எப்படி படிக்கணும்? சென்டிமீட்டர் க்யூப். இஃப் இட்ஸ் ஹைட் இஸ் 24 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி கோன். ஹைட்டு கொடுத்துட்டாங்க. கோனோட அதாவது கூம்பினுடைய ரேடியஸ் ஆரம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. இப்போ நம்ம 11,000 நம்ம இந்த கணக்கில் கூம்பின் கன அளவு அப்புறம் 11,088 இது ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். கொடுக்கப்பட்டது அதான். அப்புறம் உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ கூம்பினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் தி கோன் 1/3 πr²h. இப்போ தான் போன கணக்கில் தான் பார்த்தோம். 1/3 πr²h. அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? இங்கே கன அளவு கொடுத்துட்டாங்க. 1/3 π × r² × h ஈக்குவல் டு எவ்வளோ கன அளவு? 11,088. இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆரம் கேட்டிருக்கிறாங்க. உயரம் என்னது? உயரம் 1/3 இருக்கிற இடத்துல 1/3 இன்ட்டு இங்கே 22/7 பையனுடைய அளவு இன்ட்டு ஆர் அப்படியே போட்டுக்கோ. ஏன்னா அது தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச் வந்து 24 ஈக்குவல் டு 11,088. இப்போ r² மட்டும் இந்த சைடு வச்சுக்கோ, மீதி எல்லாம் அந்த சைடு கொண்டு போகணும் நம்ம. இப்போ மீதி எல்லாம் என்ன ஆகும்? 3 வந்து டிவைட் ஆகுது, அதனால் பெருக்கல் மேலே வரும். கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வரும். 3/1 இன்ட்டு 7/22 இன்ட்டு இதை 24/1ன்னு போட்டுக்கோ. அப்போ 1/24. இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எப்படி கேன்சல் பண்ணணும்னு சொல்லித்தரேன். முதல்ல 2 டேபிள் யூஸ் பண்ணிக்கோ. 11 2s are 22. அதே மாதிரி இங்கேயும் 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். 5 2s are 10, திருப்பியும் 10 வரும். 5 2s are 10, 4 2 8, திருப்பியும் 4 2 8. திருப்பியும் நம்ம இங்கே 2 டேபிள் யூஸ் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4, 2 times 12 2s are 24. இப்போ நம்ம இங்கே வந்து 2 டேபிள் யூஸ் பண்ணால் என்ன வருது? நம்ம கீழே எழுதிக்கலாம். 2 2 4, மீதி 1 வரும். 7 2 14, மீதி 1 வரும். திருப்பியும் 7 2 14, 2 2 4.
ஓகே சா இப்போ வந்து திருப்பியும் 2ஆல் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா 2 இது வந்து லாஸ்ட்டு 1 டிஜிட் வந்து 2ல் இருக்குது, அதனால் இதுவும் 1 டிஜிட் 2ல் இருக்குது. அதனால் 6 2s are 12. இங்கே கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 3 2s are 6, 17, 8 2s are 16, திருப்பியும் மீதி 1 வருது, 6 2 12. சரியா? இங்கே 6ஆல் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். 1 6 6, இங்கே 2 6 12, மீதி 1 வருது, 2 6 12, 6 3 18, 3 6 18, 1 6 6, 211 வருது. சரி சாரி 231 வருது. ஓகே 6ஆல் இதுவும் 6 இதுவும் 6. ஓ நம்ம மேலே தான் இதை தான் கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா? மேலே இது மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்கிறது தான் கேன்சல் பண்ணுறோம். ஓகே 1 1 6 2 6 12, 6 3 18, மீதி 18 முடிஞ்சிடுச்சு. அப்புறம் 6 1 6 231 மேலே இருக்குது. ஓகே இப்போ 231 இது வந்து நியூமரேட்டர். இந்த 231ன்றது நியூமரேட்டர், ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இருக்கிறது 231. இப்போ 11ஆல் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நீட்டாக எழுதிக்கலாம். மீதி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 231 இன்ட்டு 3 இன்ட்டு 7. கீழே என்ன இருக்குது? 11 மட்டும்தான் இருக்குது. மேலே இங்கே 1 1/1 முடிஞ்சிச்சு. 11 இருக்குது. 11 கேன்சல் பண்ணலாம். ஓர் 11 11, இங்கே 2 11 22 வருது, மீதி 1, அப்போ ஓர் 11 வருது. இப்போ இதெல்லாம் இது பண்ணால் நம்ம சிம்பிளாக இது பண்ணலாம். r² = 21 இன்ட்டு 7 3 21, 2 21 வருது. ஸோ r = 21. இப்போ ஆரம் ரேடியஸ் = 21 என்ன சென்டிமீட்டரா மீட்டரான்னு பார்க்கலாம். இங்கே இதில் என்ன கொடுத்துருக்குது? சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்குது. அதனால் ஆரம் 21 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். கூம்பின் ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர். நம்ம கேன்சல் பண்ணுறத கேர்ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ண தெரியலனா இதோட விட்டுடுங்க. நீங்கள் விட்டுனா கூட உங்களுக்கு எப்படியும் வந்து 1 மார்க்கு நிச்சயமாக கிடைக்கும். 2 மார்க் கணக்குன்னா இதுக்கு 1 மார்க் நிச்சயமாக கிடைக்கும். ஃபார்முலாவுக்கும் இது எழுதுறதுக்கும் 1.5 மார்க் கூட போடுவாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. கேன்சல் பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அடிக்கடி இந்த கணக்கை செய்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கணக்கு வந்து பழக்கமாயிடும். உங்களுக்கு ஆன்சரே பழக்கமாயிடும். அப்புறம் எக்ஸசைஸ் 7.2ல் 6th sum. தி வால்யூம்ஸ் ஆஃப் 2 cones of a same base radius are 3600 centimeter cube and a 5040 centimeter cube. Find the ratio of height கேட்குறாங்க. சேம் ரேடியஸ் இருக்குது. சரியா? அதனால் ஹைட்டு வந்து தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால் அதனுடைய ரேஷியோ கேட்குறாங்க. சேம் ரேடியஸ் ஏன்னா சேம் பேஸு, அதனால் சேம் ரேடியஸ். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் தான் நாம வால்யூம் ஆஃப் தி கோனுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr² h கியூபிக் யூனிட்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நம்ம 1 மார்க்காவது ஏர்ன் பண்ண முடியும். நம்ம இது பண்ண முடியும். இப்போ 2 கூம்பு இருக்குது. ரேடியஸ் வந்து 1. முதல் கூம்பினுடைய தமிழில் எழுதுகிறேன். முதல் கூம்பின் கன அளவு எவ்வளவு? 1/3 πr h1 r² எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க? 3600. ரெண்டாவது கூம்பின் கன அளவு, இரண்டாம் கூம்பின் கன அளவு பொறுமையாக படிக்கணும். 1/3 πr² h2 ஈக்குவல் டு எவ்வளவு? இது ரெண்டாவது கூம்பின் கன அளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 5040.
இப்போ ரேஷியோ கேட்குறாங்க. என்னுடைய ரேஷியோ உயரங்களின் ரேஷியோ, கூம்பினுடைய உயரங்களின் ரேஷியோ கேட்குறாங்க. அதனால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் h1 டிவைடட் பை 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் h2 தட் இஸ் ஈக்குவல் டு 3600 டிவைடட் பை 5040. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். h1/h2 தான் இருக்கும். இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிறத எழுதலாம். h1/h2 ஆரங்களின் விகிதம் தான் கேட்குறாங்க. நம்ம டிவைட் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணிகிட்டே வா, ஏன்னா ரெண்டுமே ஈவன் நம்பரு. 2 8 16 ஜீரோவுக்கு அப்படியே போட்டுக்கணும். எப்படி டிவைட் பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க. 2 4 மீதி 1 இருக்குது, அதனால் 2 10 2 4. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணால் 9 18 0 டிவைடட் பை 2 2 4 மீதி 2 1 இருக்குது, 6 12. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் சின்ன டேபிள்ஸ் தான் நான் சொல்கிறேன். 4 2 8 மீதி 1 இருக்குது, 2 10 டிவைடட் பை 6 12 3 6. சரியா? திருப்பியும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இதுவும் 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3 3. இப்போ 3 தான், 2 காமனாக இல்லை, அதனால் h1/h2 ஈக்குவல் டு 45/63. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 4 3 3 I 3 15. இங்கே 2 3 6 4 3 3 4 3 3 I 3 15 வருது. h1 திருப்பி 3ஆல் டிவைட் பண்ணலாம். I 3 15 7 3 21. அப்போ அதனுடைய உயரங்களின் ரேஷியோ, உயரங்களின் விகிதம், இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. அதனால் உயரங்களின் விகிதம் 5:7. அதாவது ரேஷியோ, இங்கிலீஷில் ரேஷியோ ஆஃப் ஹைட் ஈக்குவல் டு 5:7 எழுதி முடிச்சிடணும். அடுத்த கணக்கு பார்க்கலாம் நம்ம. If the ratio of radii of two spheres is 4:7, find the ratio of their volumes. Okay, if the ratio of radii of two spheres is 4:7, 7th question, find the ratio of their volumes கேட்குறாங்க. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? கோளத்தினுடைய கன அளவு 4πr³ கியூபிக் யூனிட் கன அளவுகள். ஸோ ஆரங்கள் 4:7 இருக்குது. சரியா? ஆரங்களுடைய விகிதம் என்னவாக இருக்குது நம்மளுக்கு? 4:7. ஸோ அதை எப்படி எழுதலாம்? 4πr³ ஆர் இருக்கிறதுல நம்ம R1 எவ்வளோன்னு சொல்கிறாங்க? இப்போ R1³ டிவைடட் பை இப்படி எழுதிக்கலாம் 4πr2³. முதல்ல இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அடுத்தது இது எழுதணும். 4πயும் கேன்சல் ஆகிடும். R1 இருக்கிறதுல என்ன வருது? முதல் ஆரம் 4. அப்போ 4 × 4 × 4 டிவைடட் பை இங்கே 7 7 × 7 × 7. பெருக்கி போட வேண்டியதான். நன்னாங்க 16 16 4 6 நாங்க 24 மீதி 2 1 4 4 64 64ன்னு எழுதணும். இங்கே 7 7 49 49 திருப்பி 7ஆல் இது பண்ணால் 97 63 மீதி 6 7 நாங்க 28 28 34 343. நான் ஈஸியான கணக்கை மட்டும்தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதனால் ஈஸியான கணக்கு தான் போடுறேன். அது நல்லா கவனித்து பாருங்கள். இது 2 மார்க் கொஸ்டின்னு. ஸோ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர், அதாவது கோளங்களின் விகிதம், கோளங்களின் கன அளவுகளின் விகிதம், கோளங்களின் கன அளவுகளின் விகிதம். அதாவது
ratio of volume of sphere is எவ்வளவு இங்கே வந்தது இல்லையா 64:343. அதாவது இந்த கணக்கு வந்தாலே நம்ம என்ன இந்த ஃபார்முலாவை 4πr1³ கோலத்துக்கு உயரம் கிடையாது. கோலம்ன்றது என்னது, ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறல்ல அந்த பால் தான் கோலம்ன்றது. அதனுடைய ஆரங்களின் ஆரம் மட்டும்தான் வரும், உயரம் வராது. 4:7 அதாவது 4³ 4 3 முறையும் 3ஆல் கிடையாது 3 முறை பெருக்கணும். 7 3 முறை பெருக்கி வந்த விடை தான் ஆன்சர் இது. ஓகே, அது ஈஸியாக போடணும், புரிஞ்சிக்கணும். கணக்கு முதல்ல புரிஞ்சிக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கலாம். கணக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது, புரிஞ்சிக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 7.8. ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் ஏ ஸ்பியர் whose surface area is 154 meters square. சர்ஃபேஸ் ஏரியா இது அதாவது புறப்பரப்பு. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர் எனில் சதுர மீட்டர் எனில் அதனுடைய விட்டம் காண்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஸ்பியர் 4πr². கன அளவு என்பது r³ வரும், புறப்பரப்பு என்பது 4πr² வரும். இப்போ என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, புறப்பரப்பு எவ்வளவு 4πr², அது எவ்வளவாமா 154. ஓகே, 4 × 22/7 × r² = 154. ரொம்ப ஈஸி இந்த கணக்கு. r² கேட்குறாங்க, ஆரம் கேட்குறாங்க. ஸோ 454 × 4/1 தானே, இது 1/4 ஆகிடும். இங்கே 7/22 ஆகிடும். சரியா? இப்போ 2 டேபிள், நான் சின்ன டேபிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 2 2 1 2 2. இங்கேயும் நம்ம 7 2 14, திருப்பியும் 7 வருது. இங்கே 11 வருதா, 1 11 11, 7 11 என்ன வருது 77. மீதி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். r² = 7 7 × 7ன்னு எழுதிக்கோ. இங்கே 4 எப்படி எழுதலாம் நம்ம, r² = 7 × 7. ஆரை எப்படி எழுதலாம், 2 × 2ன்னு எழுதலாம். சரியா? அப்போ r = 1 மட்டும் எழுதணும், 7/2. ஆரின் ஆரத்தினுடைய அளவு 7/2. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, விட்டம் கேட்டிருக்கிறாங்க, அதாவது டயமீட்டர் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். டயமீட்டர்ன்றது ஆரத்தை விட 2 மடங்கு அதிகம். அதனால் 2ஆல் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டயமீட்டர் = 2ஆல் 7/2 × 2. அப்போ 7 தான் கிடைக்கும். 7 சென்டிமீட்டரா மீட்டரான்னு பார்க்கலாம். மீட்டர், 7 மீட்டர். டயமீட்டர் எவ்வளவு, 7 மீட்டர். ஆரம் 7/2, அதாவது விட்டம் ஆரத்தை விட 2 மடங்கு. அதனால் விட்டம் = 7 மீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். மீதி கணக்கை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம 5 கணக்கு போட்டிருக்கிறோம். 5 கணக்கு இன்றைக்கே நல்லபடியாக போட்டு பார்த்து நல்லா இது கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா வச்சு பாருங்கள், நல்லா தெரியும், புரிஞ்சு நல்லா படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா புரியலைன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுக்கு எந்த இடத்துல புரியலன்றதை நீங்கள் விளக்கமாக சொல்லலாம். நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்லித்தரேன் நீட்டாக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.